Just hey everyone, good evening. Today I'm going to make tuppa. நேபாளியோட டிஷ் வந்து துப்பா. அது எப்படின்னா, இது வந்து மதியானம் நான் சிக்கன் குழம்பு செஞ்சேன். அதில் வந்து கொஞ்சம் சிக்கன் கிரேவி மிச்சம் இருந்துச்சு. ஆக்சுவலி எப்போவுமே நான் வந்து சிக்கனோ மட்டனோ செய்யும்போது கொஞ்சமான வந்து நான் அப்படியே வந்து எடுத்து அதுக்காக நான் மிச்சம் வச்சுருவேன். எனக்கு வந்து சூப் நூடுல்ஸ், அதுக்கு பேர் துப்பா இன் நேபாளி. அதுதான் நான் செய்வேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வந்து நான் தண்ணி ஊற்ற போகிறேன். எவ்வளோ சூப்பு வேணும் அந்தளவுக்கு நீங்கள் அது திக்னஸ் பண்ணிக்கலாம். நான் எனக்கு வந்து நல்லா சூப் மாதிரி பிடிக்கும். இவ்வளவா நான் தண்ணி ஊற்றிட்டு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் எப்படி குழம்பு செய்கிறீங்க அந்த குழம்பு தான் செய்யுது. பட் அதை நம்ம வந்து அப்படியே அந்த தண்ணி வந்து நிறைய ஊற்றிட்டு சூப் மாதிரி செஞ்சிடும். இதில் வந்து நம்ம உப்பும் கொஞ்சம் மிளகாத்தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு துப்பா வந்து உரப்ப நல்லாயிருக்கும். அதனால் ஹியர் மை சூப் இஸ் ரெடி. சிக்கன் சூப் ஃபார் துப்பாக்காக அந்த சிக்கன் சூப் நான் செஞ்சுருந்தேன். உரப்பு உங்களுக்கு எவ்வளோ எந்த அளவுக்கு வேணும் அந்தளவுக்கு நீங்கள் போட்டுடலாம். இதில் வந்து மல்லித்தலை போடலாம். பட் ஐ நாட் ஹேவிங் மல்லித்தலை டுடே. தட்ஸ் ஐ ஜஸ்ட் லைக் திஸ் only. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நான் இதில் நூடுல்ஸ் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து வீட் நூடுல்ஸ், அரிசி என்ன பேர் கோதுமை மாவோட நூடுல்ஸு. இது எங்கள் ஊரில் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஊருக்கு போகும்போது நான் நம்ம கலைங்க போனால் ஒரு ஊர் சுற்றி பார்க்க போனோம். அங்கே தான் இது வாங்கினோம். இதுமாதிரி லைட்டாக உப்பு நம்ம போட்டுடணும். அப்போ நல்லாயிருக்கும் டேஸ்ட் சாப்பிடும்போது. அண்ட் ஹியர் மை சூப் நூடுல்ஸ் இஸ் ரெடி. I'm going to pour the soup here. Here soup is completed. I'm going to add some chopped onion also. And little bit lemon juice. Just this much is okay. Now it's done. My tuppa is ready. Guys, finally my tuppa and your soup noodles is ready. See, it looks so tempting and yummy. Let me taste and tell you. Very yummy. Yeah, it's very easy to make. Even you can use the vegetable also, those who are vegetarian, but non-veg is much tasty, I think so, because always I'm eating non-veg only, this type of tuppa. நீங்கள் வந்து செய்யலாம், வெஜிடபிள் போட்டுட்டு செய்யலாம். நான் சொல்லி கொடுத்துருக்கேன் in very easy way. So guys, நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த நூடுல்ஸுமே வந்து வீட் நூடுல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். மைதா நூடுல்ஸ் வந்தால் ஹெல்த்தியாக இருக்காது, பட் வீட் நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். அதனால் நீங்கள் செய்யலாம், செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video. It's God's will. அது வரைக்கும் குட் நைட் அண்ட் பாய்.